அரசியலிலிருந்து முழுமையாக ஓய்வு பெறும் மஹிந்த. வடக்கில் ரணிலால் சிங்களவர் வசமாகும் தமிழர் காணிகள். தேர்தலை புறக்கணிக்க முஸ்லிம் மக்கள் முன்வர வேண்டும், கஜேந்திரன் அழைப்பு. பொதுமக்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதற்காக நாட்டின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஒரு தோற்றப்பாடை வெளிப்படுத்தினாலும் அங்கு பெரும்பாலான சிங்கள மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை போர் சூழலில் எமது மக்கள் தமது காணிக்கான உரிமைகளை இழந்த நிலையில் தற்போது குத்தகைக்காரர்களாக மாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு கிழக்கில் நீண்ட காலமாக காணி உரித்தற்றவர்களாக காணப்படும் மக்களுக்கு காணி உரிமைகளை பெற்றுக் கொடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணி உரிமைகள் வழங்குதல் என்ற பெயரில் 1984 ஆண்டில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அறிவித்தலின்படி பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களின் காணிகளில் 2008 மற்றும் 2009 ஆண்டுகளில் ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்ட சிங்களவர்கள் காணி உரிமைகள் வழங்கும் சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் அதிபர் ரணில் காணி உரிமை வழங்குதல் என்ற பெயரில் நல்லது செய்வது போல் தென்பட்டாலும் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களின் காணிகளில் சிங்களவர்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ஷ தீவிர அரசியலிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அவர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரின் உடல்நிலை மற்றும் நாடு முழுவதும் பயணம் செய்யும் போது அரசியலில் ஈடுபடுவதில் உள்ள சிரமம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் எதிர்வரும் தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்காக அவர் தொடர்ந்தும் பாடுபடுவார் என்று அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கில் உள்ள முஸ்லிம் மக்களும் எதிர்கால தேர்தலை ஒற்றுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்பதே எமது கருத்தாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பது ஆரோக்கியமான விடயமாகும். கடந்த 3 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் எமது கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இந்த விடயத்தினை வலியுறுத்தி வருவதுடன் வெளியிடங்களிலும் கூறி வருகின்றார். இந்த ஒன்றுபடுதல் என்பது நிரந்தரமாக தமிழ் பேசும் மக்களின் நலன்கள் உள்ளிட்ட நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த நிலையில் கடந்த காலங்களில் தமிழ் பேசும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை இந்த நாட்டில் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் ஒற்றையாட்சி அரசாங்கம்தான். பெரும்பான்மையாக அதிகாரம் ஒரு சாரர் வசம் இருக்கின்ற போது தமிழ் பேசும் மக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே எதிர்காலத்திலாவது இவ்வாறான அணுகுமுறைகளை கைவிட்டு தமிழ் முஸ்லிம் மக்களிற்கான நிரந்தர தீர்வொன்றினை முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கமானது நேற்று இரவு 10:55 முதல் 11:10 வரை பதிவானதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 2.3 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா, மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லஹெலே, மக கனதராவ மற்றும் ஹக்மன ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதனால் சேதங்கள் ஏதும் ஏற்படாத நிலையில் மக்கள் தங்களது வீடுகளில் ஜன்னல்கள், கதவுகள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததாக தெரிவிக்கின்றனர். வாழ்க்கையில் முதல் முறையாக இது போன்ற அனுபவத்தை தாம் உணர்ந்ததாக வவுனியா மக்கள் தெரிவித்துள்ளனர்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுக்கும் தீர்மானங்கள் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வருவதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதுவரையில் உறுதியான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் முகாமை பாதுகாப்பதற்கும் கட்சி உறுப்பினர்களை பாதுகாப்பதற்கும் அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செல்வதா இல்லையா என்பது குறித்து பல வதந்திகள் பரவி வருகின்றன. அரசியல் என்றால் அப்படித்தான். நாங்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக மட்டும் அரசியல் லாபங்களுக்காக செயல்படும் அரசியல் சக்தி அல்ல. இந்த நாட்டிற்காக, மக்களுக்காக, நாட்டின் ஒற்றுமைக்காக நாம் நம்பும் அரசியல் முகாமை பாதுகாப்பதற்காக அரசியல் முடிவுகளை எடுத்து மற்றும் எடுத்துக்கொண்டிருக்கும் மக்கள் கூட்டம். எனவே யார் வேண்டுமானாலும் வதந்திகளை உருவாக்கலாம். கட்சி திறந்திருக்கும், வரலாம், போகலாம். ஆனால் நாங்கள் இந்த நாட்டிற்காகவும் கட்சிக்காகவும் அர்ப்பணித்துள்ளோம். அதன்படி கிராமம், குடும்ப பெயர் எதுவாக இருந்தாலும் பதற்றமின்றி வெற்றி பெறக்கூடியவரின் பெயர் தேர்தலுக்கு சமர்ப்பிக்கப்படும். ரணில் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள தீர்மானம் தொடர்பில் கட்சிக்குள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சருடன் முக்கிய கலந்துரையாடல் நடாத்த உள்ளதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இந்திய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செய்தியிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாளைய தினம் இலங்கை வரவுள்ள நிலையில் இந்தியாவில் கூட்டணி அரசாங்கம் மீண்டும் அமைக்கப்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக இலங்கை வருபவர் இலங்கையில் பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருகின்றமை குறித்து இந்த சந்திப்புகளில் முக்கிய அவதானம் செலுத்தப்படும் என அலிசப்ரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் முதலீட்டில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேலை திட்டங்களின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஃபைவ் ஐஸ் எனப்படும் சர்வதேச புலனாய்வு அமைப்பு சீனாவுக்கு செல்லும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் அதன் புலனாய்வு சேவைகளின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவமானது கனடா, பிரான்ஸ், பிரித்தானியா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளின் முன்னாள் போர் விமானிகளை பணியமர்த்துவதாகவும் அவர்கள் தென்னாப்பிரிக்கா மற்றும் சீனாவை மையமாக கொண்டு தனியார் நிறுவனங்களால் ஆட்சேர்ப்பு செய்வதாகவும் தெரிய வந்துள்ளது. அதன்போது சீன விடுதலை விமானப்படை மற்றும் கடற்படையின் பயிற்சி விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க அந்த அதிகாரிகள் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது.